சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி புதியரிக்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோடிமுனிப்பன் அதை பண்டிகை முன்னிட்டு நேற்று பால் குடம் எடுக்கப்பட்டதுங்க. பால் குடம் எடுக்கும்போது நேற்று ஒரு 1000 பேர் பால் குடம் எடுத்தாங்க. அதை முன்னிட்டு சிறப்பு பூஜை எல்லாம் நடந்தது. வந்துட்டு இன்னைக்கு அதிகாலை காலையில் 6 மணிலிருந்து கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல், இன்னைக்கு ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறோம். போட்டு இந்த கோயில் வந்து ரொம்ப பழைய வாழ்ந்த கோயிலுங்க. 32 வருஷமா நாங்கள் பண்டிகை நடத்திட்டு இருக்கோம். இருக்கிற விவசாயிகள் இல்லாமல் விவசாயம் சிறப்பாக இருக்க எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவாரு. நம்ம சக்தியான முனி பண்ணதுங்க. சேலம் மாவட்டம் எல்லா மாவட்டங்கள்லேருந்து இங்கே சாமி கும்பிட வேண்டுதலை வச்சு வேண்டுதலை நிறைவேற்றாரு. அது சமயம் இன்னைக்கு எல்லாம் பொங்கல் வச்சு இன்னைக்கு எல்லாம் சிறப்பாக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 100 ஆடு ஒரு 200 கோழி பக்கமாக இன்னைக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் இது பண்ணிருக்காங்க. 3 நாளுங்க, வெள்ளிக்கிழமை இருந்துங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பண்டிகை. ஆமா, இன்னைக்கு நிறைவு நாளுங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம அண்ணன் கழிச்சு எல்லாம் பண்றோம். எல்லாம் பண்டிகை செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல ஊர் பொதுமக்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பொதுமக்கள் விவசாயம் முக்கியமா விவசாயிங்க. ஆமா, விவசாயிகள்லாம் சேர்ந்து நாங்க எங்க விவசாயம் எல்லாம் செழிக்கணும்னு சொல்லி பூஜை பண்ண நடத்திட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு விவசாயத்துக்கு உண்டான எல்லாரும் எங்களுக்கு முனிப்பணத்தை எல்லாம் பண்ணி கொடுக்கறது. நாங்க எல்லாருமே முக்கியமான இதெல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணி வருஷம் நிறைவேற்றிட்டு இருக்கோம். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி கிராமம் புதியரிக்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு கோடிமுனிப்பன் திருவிழாவை முன்னிட்டு பக்த கோடிகள் மிக குறைந்தபட்சம் ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்துட்டு இருக்காங்க. எந்த வேண்டுதல் வச்சாலும் சரி நிறைவேறும்.